வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இந்த தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொந்த வீடு எந்த திசை பக்கம் வாங்கியிருந்தால் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, எல்லா ராசிக்காரங்களுக்குமே 12 ராசிக்காரர்களுக்கும் ஆவணி மாத பலன் போட்டோம். இந்த வருஷத்துலையாவது இந்த மாதத்துலையாவது ஒரு சொந்த வீடு போயிட மாட்டோமா, ஒரு சொந்த கார் வாங்கிட மாட்டோமா, ஏன் ஒரு சொந்த பிஸ்னட்டமான்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும். அதாவது எதிர்பார்ப்பு தானுங்க இந்த பிறப்பேவும். அப்போ இந்த எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறி அது லைஃப் லாங்காக தனக்கு சாதகமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நிறைவேறது பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த நிறைவேறிய ஆசை நம்ம கடைசி வரைக்கும் இருக்குமா, அதுக்கு தான் அந்த பதிவு. சரி, இன்றைக்கி எந்த ராசி பார்த்துருவோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி, நம்ம ராசி மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பிறந்த லக்னம், பிறந்த ராசி, பிறந்த நட்சத்திரம் அதை பார்த்துக்கணும். அதில் உங்களுக்கு உங்கள் பேரில் சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல் கேள்வி. வாய்ப்பு இருக்குங்க, வாங்குங்க. இல்லைங்க, ஜாதகம் பார்த்தோம், என் பேரில் வாய்ப்பு இருந்தால் சரியில்லைங்கிறாங்க. அப்போ கல்யாணம் முடிக்காதவங்க அம்மா பேரில் வாங்குங்க. கல்யாணம் முடிஞ்சு வச்சுங்க, அம்மாவுக்கு அப்புறம் தாய்க்கு பின் தாரம் மனைவி பேரில் வாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கண்டிப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறங்க. சரி, மிதுனராசிக்காரங்க உங்கள் வீட்டு அம்மா வந்துட்டாங்க. அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு எங்கிட்டு பார்த்த திசையை பார்த்த வீடு அமையும் பார்த்திங்கன்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு வடக்கு பக்கம் பார்த்தா குபேர சம்பத்து கிடைக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டில் இருந்து காலி பண்ணி வாடகைக்கு போனாலும் சரி, சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஒன்று கிழக்கு முகமாக பார்த்து போய் அந்த வீடை வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை வடக்கு முகமாக போய் உங்கள் ராசிக்கு வடக்கை பார்த்து தலைவாசல் வச்சுக்கோங்க. தலைவாசல் தான் கணக்கு. சிலர் காமூனில் இருப்பாங்க, அது கணக்கு கிடையாது. நிலையும் தலையும் உங்களுடைய சொத்து. அதனால் வீட்டில் வாசல் பொதுவான வாசல் தெற்க பார்த்து இருக்கும். உங்கள் வீடு வடக்கை பார்த்துருக்கும். வடக்கை பார்த்து கணக்கு வரும், தெற்க பார்த்து கணக்கு வராது. அந்த மாதிரி நீங்கள் இந்த மிதுனராசிக்காரங்களை அமைத்து கொண்டால் குபேர சம்பத்து கிடைக்கும். பழமொழி சொல்லுவாங்க, வாழ்ந்து கட்டையும் வடக்க போனால் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ வடக்கு பக்கம் போகிறது, வடக்கு பார்த்து வாசல் அமைச்சிக்கிறது மிக 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 அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த மிதுனராசிக்காரங்க உங்களுக்கு. சரிங்க சாமி, வடக்கை சொல்கிறீங்க, வடக்கை இப்போதைக்கு அமையிற வாய்ப்பு இல்லை, நாங்கள் வாடகை தானே போகிறோம், வேறு சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இது எப்பயுமே ஆப்ஷன் கேட்காம நம்ம இருக்க மாட்டோம். சரிங்க, வடக்கு முடியலையாங்க, சரி, அதுக்கு 2 ஆப்ஷன் என்ன, கிழக்கு வேணால் போய்க்கங்க. என்ன கிழக்க சொல்கிறீங்க? கிழக்கு பொதுவாக அது கிழக்க எல்லா ராசிக்காரங்களும் முடியாத பட்சது, அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வடக்க போங்க. இல்லைங்க இப்போதைக்கு ஒரு வழி இல்லை, வேறு வீடு நல்லா இருக்குது, எங்களுக்கு வடக்கு அமையலை, இது கொஞ்சம் பக்கமாக இருக்குது, எங்கள் வீட்டு பிடிச்ச வசதியெலாம் இருக்குதுன்னு பார்த்தா அது கிழக்கு பக்கம் வந்தால் ஓகே பண்ணிக்கங்க, அழகாக இருக்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு புதனுடைய வீடு, இந்த புதனுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, புதனுக்கு சுக்கிரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் சூரியனும் பிடிக்கும். நண்பர்கள். அதனால் சூரியன் பக்கத்திலேயே இருப்பார். சுக்கிரனும் சூரியனும் நடுவில் புதன் உட்காந்துக்குவார். இது உபய இலக்கணம், உபய ராசி. ஆகையினால் இந்த மிதுனராசியில் பிறந்தவங்க வடக்கு பக்கமாக பார்த்து தலைவாசல் அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு, சொத்து, சுகம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வண்டி முதல்ல நமக்கு குத்த வைக்கிற வீடுங்க. நிறையா பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, கார் வாங்கி வச்சு பகுமானம் கார் வாங்கிடுவாங்க, பகுமானம் வண்டி வாங்கி வச்சுருவாங்க. ஏயா லட்சக்கணக்கான வண்டி ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சொந்த இடத்த வாங்கி குடிசை விட நம்ம வீடுங்க, சின்ன வீடாக இருந்தாலும் போதும், செலும்பாக இருக்கணும். சொந்த வீடு, வாடகைனாலும் வாடகை தானே. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்கிறதுக்கு
ஒன்று மண்ணில் போடுங்க, இல்லை பொண்ணில் போடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒன்று மண்ணில் போடு, இல்லை பொண்ணில் ஒன்று தங்கத்தில் போடுங்க. தங்கத்தை வாங்கி சேஃப்டி பண்ணி வைங்க. தங்கம் விலையேறினா தங்கத்தை கொடுத்து மண்ணில் வாங்கி போடுங்க. ஏன்னா தங்கம் உடனே வந்து சேல்ஸ் ஆகிடும். அதுக்கு தான் பேர் தங்கம்னு வச்சான். மண்ணுக்கு வேணுங்க. மண்ணை ஒன்று விற்கணும்னா இன்றைக்கி சும்மா விற்க முடியுமா? அதை பார்த்து 72 வில்லங்கம் பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓஞ்சி போயிடுவோம். ஆனால் தங்கம் அப்படி கிடையாது. இப்போ காலையில் வாங்கிட்ட மத்தியானம் 1 மணி நேரத்தில் தங்கத்தை பணமாக்கிடலாம். அப்போ என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு சம்பாத்தியம் இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் பொருளாதாரம் சேர்க்குறத பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை தங்கமாக வைங்க. தங்கத்தை முதலாக்கி அந்த முதலை விற்று இடம் வாங்கி போடுங்க. அப்புறம் வீடு கட்டுங்க, பால் காய்ச்சுங்க, சந்தோஷமாக இருங்க. அதை விட்டு சில பேருக்கு தேவையில்லாமல் வண்டியில் நிறைய மோகம் நமக்கு மக்களுக்கு. 2 லட்சம் 3 சர்வசாரம் வாங்குகிறாங்க. அதே செல்ஃபோனு சர்வசாரம் வாங்குகிறாங்க. எல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு தேவை எது? குத்த வைக்க ஒரு இடம் வேணுங்க. சட்டையை தூக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே முடியுமா நம்ம? அப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு வேணுங்கிறது மிகப்பெரிய கனவு. சொந்த வீடு வேணாம்னு சொல்லி யாரும் இருப்பாங்களா? வேணும். முதல்ல சொந்த வீடு வேணும். அதுக்கப்புறம் சொந்த காரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது தான். தலைமை வீடு. அது எல்லா ராசிக்காரனும் மனசில் ஒரு வைராகி வச்சுக்கணும். சொந்த வாங்கி ஆகணுமியா. நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியுங்க. தினராசிக்கு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் சொந்த வாங்கியே தீருங்க. அதை மாட்டுக்கிறதே கிடையாது. உங்கள் ராசிக்குள்ளே தான் புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. நல்லா கேட்டுங்க. புனர்பூச நட்சத்திரம் குரு. ஏன்னா குருவுக்கு நிகரானவன் புதன். அதனால் நீங்கள் நினச்ச சாதிக்கலாம். இந்த ராசிக்காரங்க என்ன நினச்சா சாதிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அதாவது சொல்கிறது எப்படின்னா, செல்லப்பிள்ளை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடும். தான் இருக்கிறதையும் தானையும் ஜெயிக்க வைக்கும், மற்றவங்களும் ஜெயிக்க வைக்கும். அப்படி கொடுத்து வச்ச மகராசியை நீங்கள். உண்மையிலே நல்ல உள்ளம் படைத்தவங்க. தான் பற்ற இன்பம் வையகம் பெற நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அதாவது சொல்லுவாங்களே, நீ சுயநலவாதியா, தன்னலவாதியா, புறநலவாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பான்ஸ் எப்படி தெரியுமா? ஐயா நான் 3மே உண்டுயா. என்கிட்ட சுயநலமும் உண்டு, தன்னலம் உண்டு, புறநலம் உண்டு. என்ன செய்யணுங்கிற நீயே பதிலே பேச முடியாது. அப்படி எதிராளியை மடக்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க. எதிராளியை மடக்கிறதுல உங்களை மாதிரி கில்லாடி யாரும் கிடையாது. அதுக்கு தான் இதுக்கு வந்து பச்சோந்தி கூட சொல்லுவாங்க. அதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. இது இயல்பு. நீ கொடுத்த பாரு எல்லாமே நான் தான்யா, முடிஞ்சு போச்சு. அப்போ அவன்கிட்ட பகையும் இல்லை, அவன்கிட்ட நட்பும் இல்லை. அப்படி போயிடும். நீ கேட்ட பதில் உனக்கே அது பதிலாக கொடுத்துருது. அப்படி திறமைசாலியாக இருக்கிறவங்க தான் இந்த மிதனராசி மிதனலக்கணத்தில் பிறப்பாங்க. அப்போ நீங்கள் அற்புதமாக மிதனராசிக்காரங்க வடக்கு பக்கம் வாசல் வைத்தால் குபேர வாழ்வோடு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருந்து குபேர சம்பத்து கிடச்சி நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வத்தில் பசுமாடு பால் பாக்கியத்தோட நீடூடி வாழ வேண்டும் என்று மதுரை மீனாட்சி சொக்கநாதன் அனுகிரகம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு உண்டு. பெரியோரோட ஆசீர்வாதம், அதே போல் மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம், அதே போல் பசுமாடு பால் பாக்கியத்தோட அனுகிரகம் எல்லாமே இந்த ராசிக்கு உண்டு. நீங்கள் என்றைக்குமே செல்ல பிள்ளையாக இருந்து சிறப்பாக வாழணும்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்து மகிழ்கிறது. வாழ்த்து.